என் பெயர் ரேவதி. எனக்கு 28 வயது. சுமார் 1 வருடத்திற்கு முன்னால் கார்த்திக்குடன் என் திருமணம் நடந்தது. அவர் என் உயிருக்கு உயிர் என்று சொன்னால் அது மிகையில்லை. எங்கள் இல்லறம் இனிமையான கனவு போல் இருந்தது. ஒவ்வொரு மாலையும் இரவு உணவுக்குப் பின் நாங்கள் இருவரும் இணைந்து பஜனை செய்வது வழக்கம். அந்த பஜனையின் நாததம் எங்கள் மனதை ஒரு அற்புதமான இசையில் கரைத்து மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். ஒருநாள் கூட அந்த தெய்வீக பழக்கத்தை நாங்கள் தவறவிட்டதில்லை. எங்கள் வீட்டில் நானும் கார்த்திக்கும் அவருடைய தந்தையும் என் மாமனாருமான முருகேசனும் மட்டுமே இருந்தோம். மாமனார் மிகவும் அமைதியான மனிதர். வயதாகியும் சுறுசுறுப்பு குறையவில்லை. வீட்டுச் சிறு வேலைகளை மகிழ்ச்சியுடன் செய்து எங்களுக்கு உதவுவார். காலை எழுந்ததும் மலர் மாலை தொடுத்து வைப்பார். பாத்திரங்களை சுத்தம் செய்வார். இப்படியே எங்கள் நாட்கள் ஒரு நதி போல் இனிமையாக ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத திருப்பம். கார்த்திக் வேலை செய்யும் மென்பொருள் நிறுவனத்திலிருந்து அவசர அழைப்பு. உடனடியாக சிங்கப்பூர் வரவேண்டும். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் பாரமாக விழுந்தன. கண்கள் கலங்க கார்த்திக்கிடம் கெஞ்சினேன், என்னை இப்படி தனியாக விட்டு போகாதே. நம் பஜனை பழக்கம் என்னாவது? நான் தனியாக எப்படி பாடுவேன்? அவர் என்னை ஆறுதலாக தழுவிக்கொண்டு சொன்னார், ரேவதி, 1 மாதத்தில் உனக்கு விசா வரவழைத்து உன்னையும் அழைத்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே. அப்போது மாமனார் குறுக்கிட்டு, மருமகளே, கார்த்திக் போகட்டும், நான் இருக்கிறேன் உனக்கு துணை என்றார். ஆனால் அவர் குரலில் ஏதோ ஒரு வினோதமான தொனி இருந்தது. அதனை அப்போது நான் பொருட்படுத்தவில்லை. கார்த்திக் சிங்கப்பூர் சென்றதும் என் வீடு வெறிச்சோடி போனது. மனம் அவரை நினைத்து ஏங்கியது. ஒரு நாள் மாமனார், இப்படியே கார்த்திக்கை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வீடு மகிழ்ச்சியாக இருக்குமா? நீயும் இளைப்பாய் என்றார். அவருக்காக ஏதோ சில பொருட்கள் வாங்கி வர சொல்லி அனுப்பினேன். அவரும் உடனே சென்று வாங்கி வந்தார். அந்த இரவு படுக்கையில் தூக்கம் வராமல் தவித்தேன். பழைய பஜனை நேரம் நினைவுக்கு வந்தது. மனம் ஏங்கியது. திடீரென 10 மணி அளவில் என் அறை கதவு தட்டப்பட்டது. திகிலுடன் கதவை திறந்தேன். மாமனார் நின்றிருந்தார். என்ன மருமகளே, இன்னும் கண் விழித்திருக்கிறாய் என்றார். நான் மெதுவாக, தூக்கம் வரவில்லை மாமா என்றேன். கார்த்தியை நினைத்துத்தானே என்று கேட்டவர், நான் ஆம் என்றதும் ஒரு மெல்லிய புன்னகையுடன், பஜனை செய்ய ஆசையாக இருக்கிறதா என்றார். ஆமாம் மாமா, ஆனால் தனியாக, முடிக்கும் முன் நான் உனக்கு துணை என்றார். வயதானவர் என்ற தயக்கம் எழுந்தது. ஆனால் அவர், வயது ஒரு பொருட்டல்ல, நீ தொடங்கு என்று உற்சாகமாய் சொல்ல, எங்கள் முதல் இரவு பஜனை மாமனார் துணையுடன் தொடங்கியது. 1 மணி நேரம் இனிமையான ராகங்களில் மனம் லயித்தது. முடிந்ததும், மாமா, உங்களால் இன்று நான் பிழைத்தேன் என்றேன். அவர், எப்போதும் கேள் என்று சொல்லிவிட்டு மெல்லச் சிரித்தபடி சென்றார். இந்த ஒரு இரவு பஜனை என் வாழ்க்கையில் ஒரு புதிய வழக்கத்தை தொடங்கி வைத்தது. ஆனால் அந்த வழக்கத்திற்குள் புகப்பிரியும் ஒரு நிழல் இன்னும் எனக்கு தெரியவில்லை. ஒரு அமைதியான பெண்ணின் வருகைதான் அது. தொடரும். அன்று முதல் மாமனாரின் துணையுடன் பஜனைகள் தொடர்ந்தன. ஒவ்வொரு இரவும் எங்கள் ராகங்கள் வீட்டை நிறைத்தன. எனக்கு ஒரு விதமான சாந்தி கிடைத்தது. மாமனார் எனக்கு புதிதாக சில பஜனை பாடல்களையும் கற்றுக் கொடுத்தார். அவர் இளமையில் ஒரு பக்தி பாடகர் குழுவில் இருந்ததையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். எங்கள் உறவு நாளுக்கு நாள் அன்பாக வளர்ந்தது. கார்த்திக்கை பற்றிய ஏக்கம் குறையாவிட்டாலும் பஜனை நேரம் மட்டும் எனக்கு விடுதலை நேரமாக மாறியிருந்தது. இப்படியே 10 நாட்கள் இனிமையாக ஓடின. ஒரு நாள் காலை வழக்கம்போல் வீட்டின் முன்புறம் துடைத்து கொண்டிருந்தேன். அப்போது வாசலில் ஒரு பெண் நின்றாள். வயது 40க்குள் தான் இருக்கும். முகம் வாடியிருந்தது. ஆனால் கண்களில் ஒரு துடிப்பு. யார் நீங்கள் என்று கேட்டேன். அவள் பதில் சொன்னாள், என் பெயர் கமலா. எனக்கு உறவினர் யாரும் இல்லை. உங்கள் வீட்டில் வேலை செய்ய வந்திருக்கிறேன். உங்களுக்கு உதவியாக இருக்க முடியுமா? எனக்கு முதலில் சற்று சந்தேகமாக இருந்தது. ஆனால் மாமனாரிடம் சொன்னேன். அவர், மருமகளே, அவள் உனக்கு உதவியாக இருக்கட்டும், நாமும் பார்த்து கொள்ளலாம் என்று அன்புடன் சொன்னார். நானும் சரி என்று கமலாவை வீட்டிற்குள் அழைத்தேன்.
சில வீட்டு வேலைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அமைதியாகவும் வேலை செய்தாள். மாலை நேரமானதும் நானும் மாமனாரும் வழக்கம் போல் பஜனைக்கு தயாரானோம். கமலா ஒரு மூலையில் அமர்ந்து எங்களை கவனித்தாள். அன்று எங்கள் பஜனை மிகவும் இனிமையாக இருந்தது. 12 ராகங்களை பாடி முடித்தோம். மறுநாள் காலை நான் கடைக்கு பொருள் வாங்கச் சென்றேன். 2 மணி நேரம் கழித்து திரும்பினேன். வாசலில் நுழைந்த வேளையில் பஜனையின் ராகங்கள் காதில் விழுந்தன. ஆனால் யாருடன்? உள்ளே சென்று பார்த்தேன். மாமனாரும் கமலாவும் ஒன்றாக பாடிக்கொண்டிருந்தனர். என் முகம் சுருண்டது. கோபம் பொங்கியது. மாமா, இது என்ன? கமலாவுடனா பஜனை என்று கேட்டேன், குரலில் கடுமை. மாமனார் அமைதியாக பதிலளித்தார். மருமகளே, நான் பஜனை செய்யும்போது கமலா பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் பக்தி உணர்வு இருந்தது. அவள் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டாள். அதனால் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் என் கோபம் ஆறவில்லை. ஒரு வேலைக்கார பெண்ணுடன் மாமனார் இப்படி இணைந்து பாடுவது எனக்கு பிடிக்கவில்லை. இது தகாது மாமா என்று சொல்லிவிட்டு நெருப்பாக திரும்பி என் அறைக்குச் சென்று கதவை சாத்தினேன். மாமனார் 2-3 முறை கதவை தட்டினார். நான் பேசவில்லை. கமலாவின் குரலும் மெல்லியதாக வந்தது. அம்மா, தவறாக நினைக்காதீர்கள். ஆனால் நான் கேட்கவில்லை. மனதில் ஒரே குழப்பம். கார்த்திக் இல்லாத வெற்றிடத்தில் மாமனார் எனக்கு மட்டுமே துணையாக இருக்க வேண்டும். இந்த புதிய பெண் எங்கள் பிணைப்பை கலைக்க வந்துவிட்டாளோ என்று எண்ணினேன். அன்று இரவு பஜனை நடக்கவில்லை. மைதி மிகுந்த எங்கள் வீட்டில் முதல் முறையாக ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. ஆனால் உண்மை எதுவென்று புரிந்து கொள்ளும் முன் கமலா தன்னுடைய கதையை சொல்லத் தொடங்குவாள் என்பது எனக்கு தெரியாது. தொடரும். மறுநாள் காலை நான் முற்றத்தில் தனியாக அமர்ந்திருந்தேன். மாமனார் அருகில் வந்து அமர்ந்தார். ரேவதி, உனக்கு நான் மரியாதை செய்ய தெரியாதவனாக தெரிகிறேன் என்று மெதுவான குரலில் தொடங்கினார். நான் பதில் சொல்லவில்லை. தொடர்ந்தார். கமலாவின் கதையை கேள், அப்புறம் முடிவெடு. அவர் சைகை செய்ய கமலா நெருங்கி வந்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. ரேவதி அம்மா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்கள் மனதை புண்படுத்த விரும்பவில்லை. என் கதையை சொல்ல அனுமதியுங்கள் என்று கெஞ்சும் குரலில் சொன்னாள். எனக்கு மனதில் ஒரு அசௌகரியம். ஆனால் அமைதியாக இருந்தேன். கமலா சொல்லத் தொடங்கினாள். என் கணவர் 1 வருடத்திற்கு முன் திடீரென்று இறந்துவிட்டார். எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. என் கணவர் இறந்த பிறகு என்னை என் சொந்த ஊரில் யாரும் கவனித்துக் கொள்ளவில்லை. என் மாமியார் வீட்டில் இருந்த எனக்கு விதவை என்ற பெயரில் ஒதுக்கித் தள்ளப்பட்டேன். அங்கிருந்து வெளியேறி வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். பக்தி எனக்கு மட்டும் ஆறுதலாக இருந்தது. ஒரு நாள் உங்கள் வீட்டின் பக்கமாக நடந்து வந்தபோது வாசலில் உங்கள் பஜனை குரல் கேட்டது. அது என் மனதை தொட்டது. அன்றே முடிவு செய்துவிட்டேன். இந்த வீட்டில் வேலை செய்தால் குறைந்தபட்சம் பஜனையாவது கேட்கலாம் என்று. அவள் தொண்டை அடைத்தது. நான் வேலைக்கு வந்ததும் உங்கள் மாமனார் என்னிடம் மிகவும் மரியாதையாக இருந்தார். பஜனையில் எனக்கு ஆர்வம் இருப்பதை பார்த்து, கற்றுக்கொள், இது பாவமில்லை என்று சொன்னார். நானும் அவரிடம் சில நாட்கள் கற்றுக்கொண்டேன். உங்களுக்கு தெரியாமல் செய்வது தவறு என்பது புரிகிறது. ஆனால் எனக்கு இது மட்டுமே மகிழ்ச்சி. என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் துரோகம் செய்ய விரும்பவில்லை. சொல்லிக்கொண்டே கண்களை துடைத்தாள். அவள் வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பாய்ந்தன. நானும் ஒரு புது பெண். கார்த்திக் இல்லாமல் நான் எப்படி வாடினேன். அவளோ கணவரையே இழந்தவள். நான் கொஞ்சமும் புரிந்து கொள்ளாமல் என் அகம்பாவத்தில் நடந்து கொண்டேனே என்று வெட்கம் வந்தது. கமலாவின் கையை பிடித்தேன். மன்னிக்கவும் கமலா, நான் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றேன். மாமனார் மெல்ல சிரித்தார். இப்போதாவது புரிந்ததே என்றார். நான் சொன்னேன், இனி நம் வீட்டில் பஜனை நடந்தால் நாம் மூவரும் சேர்ந்து செய்வோம். கமலா, நீங்களும் எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதிதான். ஒரு சிறிய தவறான புரிதல் தீர்ந்தது. ஆனால் அந்த சமாதானம் புதியதொரு கட்டத்திற்கு வழிவகுத்தது. எங்கள் பஜனைகள் இனி 3 குரல்களில் ஒலிக்கப் போகின்றன. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்குள் ஒரு புயல் நுழையும் தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. தொடரும். அன்று முதல் எங்கள் மூவரின் பஜனைகள் தொடங்கின.
ஒவ்வொரு மாலையும் நானும் மாமனாரும் கமலாவும் ஒன்றாக அமர்ந்து வெவ்வேறு ராகங்களில் பாடல்களை பாடினோம். கமலாவுக்கு அற்புதமான குரல் இருந்தது. அவள் ஒரு பாடலை ஆரோகண அவரோகணத்தில் சரியாக பாடுவாள். மாமனார் அவளுக்கு புதிய பாடல்களைச் சொல்லிக் கொடுத்தார். நான் தாளத்தை பிடித்தேன். மூவருக்கும் இடையே ஒரு நல்லிணக்கம் உருவானது. கமலா இப்போது வெறும் வேலைக்காரி மாதிரி இல்லை. அவள் ஒரு தோழியாக, பக்தியுடன் பயணியாக மாறியிருந்தாள். சமையலறையில் அவள் செய்த உணவில் ஒரு தனி சுவை இருந்தது. மாமனார் வயதாகியும் சுறுசுறுப்பாக இருந்தார். நான் கார்த்திக்கை நினைத்து ஏங்கும் போதெல்லாம் பஜனையோ அல்லது கமலாவின் பேச்சோ என்னை திசை திருப்பும். ஒரு நாள் மாலை 15 ராகங்கள் கொண்ட ஒரு நீண்ட பஜனை நடத்தினோம். பாடல் முடிந்ததும் வீடே ஒரு ஆலயமாக மாறியிருந்தது. நான் என் அறைக்குச் சென்று ஓய்வெடுத்தேன். மாமனார் கடைக்குச் சென்றார். கமலா வீட்டு வேலைகளை முடித்தாள். அன்று இரவு சாப்பிடும்போது கமலா தன் இன்னொரு கதையைச் சொன்னாள். என் கணவர் இறப்பதற்கு முன் நான் என் சொந்த ஊரில் ஒரு சிறு பஜனை குழு நடத்தினேன். பின்னர் அவர் உடல்நிலை கெட்டபோது எல்லாம் நின்று போனது. இப்போது மறுபடியும் இந்த மகிழ்ச்சி கிடைத்தது. அதற்கு உங்களை விடவும் உங்கள் மாமனாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றாள். மாமனார் சிரித்துக்கொண்டே, தெய்வத்தின் அருள் இருந்தால் போதும், இனி வீடே ஒரு கோயிலாக இருக்கட்டும் என்றார். அந்த இரவு மிகவும் இனிமையாக கழிந்தது. சில நாட்கள் இப்படியே கழிந்தன. ஒரு மாலை நாங்கள் மூவரும் பஜனையில் ஆழ்ந்திருந்தோம். பஜனையின் உச்சியில் வாசல் கதவு திடீரென்று இரைச்சலாக தட்டப்பட்டது. கமலா ஓடிச் சென்று கதவை திறந்தாள். உள்ளே நுழைந்தவர் என் கார்த்திக். அவர் முகம் மகிழ்ச்சியாக இல்லை, மாறாக வெறுப்பும் கோபமும் கலந்திருந்தது. அவர் எங்களை பார்த்தார். நான், மாமனார், கமலா மூவரும் பஜனை பீடத்தில் அமர்ந்திருந்தோம். அவரது கண்களில் ஒரு தீ பற்றிக் கொண்டது. இது என்ன ரேவதி என்றார் குரலில் கடுமை. நான் சிங்கப்பூரில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். நீங்களோ இவருடனும் இவளுடனும் இப்படி பஜனையிலா இருக்கீங்க? அவர் இவர் என்ற மாமனாரையும் இவள் என்று கமலாவையும் சுட்டிக்காட்டிய போது கமலா பின்னே நகர்ந்தாள். மாமனார் முகம் வெளிரியது. நான் எழுந்து நின்றேன். கார்த்திக், நீங்கள் தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள் என்றேன். எங்கள் மகிழ்ச்சியான சிறிய உலகில் இடிந்தது. கணவன் திரும்பி வந்தான். ஆனால் மகிழ்ச்சிக்காக அல்ல, சந்தேகத்துடன். என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் உண்மையை மட்டுமே சொல்லத் தயாராக இருந்தேன். தொடரும். கார்த்திக்கின் கேள்விகளின் வேகம் தணியவில்லை. அவர் கோபமாக மாமனாரிடம் திரும்பினார். அப்பா, இது என்ன நாடகம்? நான் இல்லாத வீட்டில் நீங்கள் இந்த பெண்ணை அழைத்து முடிக்கவில்லை. மாமனார் எழுந்து அமைதியான குரலில், கார்த்திக், முதலில் உட்கார், உனக்கு எல்லாம் விளக்குகிறேன் என்றார். நானும் தயவு செய்து கோபப்படாதீர்கள் என்று கெஞ்சினேன். கமலா ஒரு மூலையில் நின்று நடுங்கினாள். கார்த்திக் சட்டென்று ஒரு நாற்காலியில் சாய்ந்தார். நான் 3 வாரங்களுக்கு முன்னரே வேலையை முடித்து கொண்டேன். உனக்கு ஆச்சரியம் கொடுக்க நினைத்து நேராக விமானம் பிடித்து வந்தேன். வீட்டு வாசலில் பஜனை ஒலி கேட்டு மகிழ்ச்சியாக உள்ளே வந்தேன். ஆனால் நீங்கள் மூவரும், யார் இவள், எங்கிருந்து வந்தாள் என்று சுட்டினார். நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு கொண்டு கார்த்திக்கின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன். கார்த்திக், இவள் பெயர் கமலா. இவள் ஒரு விதவை, வேலை தேடி வந்தாள். நான் மட்டும் நீங்கள் இல்லாமல் தனியாக பஜனை செய்ய முடியாமல் தவித்தபோது அப்பா எனக்கு உதவினார்கள். பின்னர் கமலாவுக்கு பக்தியில் ஆர்வம் இருந்தது. அதனால் மூவரும் சேர்ந்து பாடத் தொடங்கினோம். இதில் தவறு எதுவுமில்லை என்று உறுதியாகச் சொன்னேன். கார்த்திக் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். ஏன் நீ என்னை அழைத்து கேட்கவில்லை? ஏன் இவளை அழைக்க ஒப்புக்கொண்டாய் என்றார். மாமனார் பதிலளித்தார். மகனே, நீ தூரத்தில் இருந்தாய். ரேவதி தனிமையில் வாடினாள். பக்தி அவளை காக்கும் என்று நினைத்தேன். கமலாவுக்கு நான் எவ்வித தகாத எண்ணத்திலும் உதவவில்லை. இது ஒரு இனிய குடும்ப பழக்கம். நீயும் இணைந்து கொள். கமலா மெதுவாக முன்வந்தாள். ஐயா, என்னை மன்னியுங்கள். நான் உங்கள் குடும்பத்தில் கலகம் விளைவிக்க வரவில்லை. எனக்கு வேறு உறவில்லை. உங்கள் வீட்டு பஜனை எனக்கு ஆறுதல் அளித்தது. இன்றே நான் கிளம்பி விடுகிறேன் என்று கண்ணீர் விட்டாள்.
அவள் வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை தொட்டன. அவர் சற்று நிதானித்து, இல்லை, நீ போக வேண்டாம், நான் அவசரப்பட்டு விட்டேன். ரேவதி, உண்மையைச் சொன்னாயா என்று என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், தெய்வ சாட்சியாக உண்மைதான். நான் உங்களைத் தவிர வேறு யாரையும் மனதால் நினைத்ததில்லை. கோபம் கரைந்து ஒரு கசப்பான உண்மையின் சுவை மட்டும் எஞ்சியது. கார்த்திக் ஒப்புக்கொண்டாலும் அந்த இரவு அவர் என்னிடம் பேசவில்லை. தனி அறையில் வாசலில் இருந்த எங்கள் பழைய பஜனை பொருட்களை பார்த்து கொண்டு நெடுநேரம் இருந்தார். தொடரும். மறுநாள் காலை வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. கமலா மெதுவாக வேலை செய்தாள். மாமனார் வெளியே சென்றிருந்தார். கார்த்திக் என்னிடம் வந்து, ரேவதி, நான் மன்மன்னிக்கிறேன். ஆனால் ஒன்று, இன்று முதல் பஜனையில் நானும் இணைந்து கொள்கிறேன். எங்கள் பழைய பழக்கம் புதுப்பிக்கட்டும் என்றார். நான் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தேன். மாமனார் திரும்பி வந்ததும் விஷயத்தைச் சொன்னோம். கமலாவும் சம்மதித்தாள். அன்று மாலை முதல் முறையாக நாங்கள் நால்வரும், நான், கார்த்திக், மாமனார், கமலா, ஒரு வட்டமாக அமர்ந்தோம். முதலில் சற்று விகாரமாக இருந்தாலும் மாமனார் ஒரு இனிமையான சிவாய நம ராகத்தை தொடங்க எல்லோரும் ஒன்றிணைந்தோம். 2 மணி நேரம் பஜனை நடந்தது. ராகங்கள் மாறி மாறி ஒலித்தன. கார்த்திக் முதலில் ஒதுக்கியாக இருந்தாலும் பின்னர் மெல்ல அவரும் இசையில் லயித்தார். முடிந்ததும் அவர் சொன்னார், இது மிகவும் இனிமையாக இருந்தது. அம்மா, கமலா, உங்கள் குரல் அபாரம். கமலா நாணத்துடன் புன்னகைத்தாள். பின்னர் கார்த்திக் என்னை தனியாக அழைத்துச் சென்றார். ரேவதி, நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். என்னுடைய சிங்கப்பூர் பணி இன்னும் 3 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உனக்கு விசா வந்துவிட்டது. நீ என்னுடன் வரவேண்டும் என்றார். என் மனதில் குழப்பம். நான் வந்தால் மாமனாரும் கமலாவும். பஜனை பழக்கம். நான் சொன்னேன், கார்த்திக், நான் உங்களுடன் வருகிறேன். ஆனால் இந்த வீட்டில் மாமனாரும் கமலாவும் தனியாக இருப்பார்கள். நீங்கள் அதற்கு சம்மதிக்க வேண்டும் என்றேன். அவர் கொஞ்சம் யோசித்தார். கமலா மீது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. அவள் ஒரு நல்ல பெண். அப்பாவும் அவளும் இருக்கட்டும். ஆனால் நீ என்னுடன் இருந்தாக வேண்டும் என்றார். அன்று இரவு எல்லோருக்கும் சொன்னோம். மாமனார், போய் வாருங்கள் மகனே, நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். கமலா சற்று வருத்தத்துடன் இருந்தாலும், உங்கள் மகிழ்ச்சிக்காக நான் இங்கே அம்மாவின் வேலைகளை பார்த்து கொள்கிறேன் என்றாள். விடைபெறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. நான் சிங்கப்பூருக்கு புறப்படத் தயாரானேன். ஆனால் புதிய குடும்ப பிணைப்பு ஒன்று உருவாகியிருந்தது. கமலா இனி வெறும் வேலைக்காரி அல்ல, எங்கள் வீட்டின் ஒரு மூச்சு. தொடரும். சிங்கப்பூர் பயணத்திற்கு ஒரு நாள் முன்பு நாங்கள் அனைவரும் கடைசியாக ஒன்றாக பஜனை செய்ய முடிவு செய்தோம். மாலை 5 மணிக்கே அமர்ந்தோம். மாமனார் ஒரு பழைய தியாகராஜர் கீர்த்தனையை தொடங்கினார். அதை கமலா தன் இனிய குரலில் அலங்கரித்தாள். நான் தாளம் போட்டேன். கார்த்திக் மெல்லிய குரலில் இணைந்து கொண்டார். அந்தச் சூழல் பரவசமாக இருந்தது. பஜனை முடிந்ததும் எல்லோருடைய கண்களிலும் ஒரு விதமான சாந்தி இருந்தது. கமலா என்னிடம் வந்து, ரேவதி அம்மா, உங்களைப் போன்ற ஒரு மனிதரை நான் இதற்கு முன் சந்தித்ததில்லை. நீங்கள் என்னை உங்கள் குடும்பத்தில் இணைத்து கொண்டீர்கள் என்று கண்ணீர் மல்கச் சொன்னாள். நானும் கட்டித் தழுவிக் கொண்டேன். அன்று இரவு கார்த்திக் என்னிடம் ஒரு ரகசியம் சொன்னார். ரேவதி, நான் இந்த 3 மாதங்கள் முடிந்ததும் சிங்கப்பூரில் எங்களுக்கு சொந்த வீடு வாங்க நினைக்கிறேன். அதற்குள் அப்பாவையும் கமலாவையும் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். அவர்கள் இங்கே தனியாக இருப்பது சரியில்லை. இதை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் காலை நானும் கார்த்திக்கும் புறப்படத் தயாரானோம். மாமனார் வாசலில் நின்று ஆசிர்வதித்தார். கமலா என்னிடம் ஒரு சிறு பஜனை புத்தகத்தை நீட்டினாள். அம்மா, இதை எடுத்துச் செல்லுங்கள். சிங்கப்பூரிலும் பஜனை செய்யுங்கள். நாங்கள் இங்கே உங்களுக்காக பிரார்த்திப்போம் என்றாள். நான் அதை பெற்றுக்கொண்டேன். என் கண்கள் நிறைந்தன. விமான நிலையத்தில் கார்த்திக் சொன்னார், நம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தாலும் நம் பக்தியும் நம் பிணைப்பும் காப்பாற்றின. நீ இல்லாமல் நான் தனியாக எப்படி பஜனை செய்திருப்பேன் என்று நினைக்கும்போது உன்னை நம்பி அப்பாவை நியமித்தது பிழையில்லை. நான் புன்னகைத்தேன்.
சிங்கப்பூரில் நாங்கள் குடியேறினோம். ஒவ்வொரு மாலையும் நான் கார்த்திக்குடன் பஜனை செய்வேன், எங்கள் இல்லத்தின் ஒரு மூலையில். மாமனாரும் கமலாவும் அடிக்கடி வீடியோ காலில் இணைந்து கொள்வார்கள். எங்கள் பஜனைகள் இப்போது இரு நாடுகளில் ஒலித்தாலும் அதே இனிமையுடன் ஒலித்தன. கமலா பின்னர் ஒரு சிறு பக்தி பள்ளியை தொடங்கினார், மாமனாருடன் சேர்ந்து. கார்த்திக் அவர்களுக்கு நிதியுதவி செய்தார். நானும் கார்த்திக்கும் ஒரு மகளை பெற்றோம். அவளுக்கு பஜனா என்று பெயரிட்டோம். இன்றும் எங்கள் வீட்டில் அந்த சின்ன குரல் எங்களுடன் சேர்ந்து சிவாய நம என கத்தும். வாழ்க்கை என்பது பஜனைதான். ஏற்றத்தாழ்வுகள், புதிய முகங்கள், விடைபெறல்கள், மீண்டும் இணைதல், எல்லாமே அந்த ஒரு ராகத்தின் சுருதிக்குள் அடங்கும்.